பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி 5.3 வரிசையில் 2 சூப்பரான கோலங்கள் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸும் போட்டுடலாம், அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள். 5.3 வரிசையில் சென்டர் டாட்டை இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மிடில் இருக்கிற 3 டாட்டுக்கு மட்டும் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் போட்டோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபுல் எல்லா லைனுமே வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பக்க டைரக்ஷனும் அந்த பக்க டைரக்ஷனும் ஒன்றா பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுருங்க. நம்மளுக்கு இதே மாதிரி ஒரே மாதிரி வரைகிறப்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரும்பு ஷேப்பில் எல்லாமே ஒரே மாதிரி வரும் நம்மளுக்கு லைனும். இப்போ 4 பக்கமும் இதே மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். நம்ம சிம்பிளாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான கோலம், அழகாக இருக்கும் வாசல். இப்போ இந்த செக்குடு டைப்பில் காலியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து செக்குடு கோடு போட்டு நிரப்பலாம், இல்லைன்னா ஃபுல்லாக கலர் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கலர் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சிங்கனாலும் எடுப்பாக நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்கொயரோட கார்னரில் வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் விருப்பமாக இருக்கோ போட்டுக்கலாம். விளக்கு தீபம் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு சுழி மாதிரி சுழிச்சிட்டு ஒரு டாட் மாதிரி வச்சு விடுங்க. இல்லை தாமரை மாதிரி கூட வரையலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வளைவு மட்டும் வரைஞ்சி விட்டுருக்கேன். ஒரு மேலே வந்து ஒரு சின்னதாக டாட் வச்சு விட்டுருங்க. நம்ம தாமரையெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த கேப்பை வந்து இந்த மாதிரி நிரப்பி விட்டுருங்க. நம்மளுக்கு மாயிலை தோரணம், கலச தோரணம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் விசேஷ நாளுக்கு. இது வந்து நம்ம கோலமாவில் இந்த மாதிரி ஒயிட்டில் போட்டு விட்டாலும் சரி, இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டுறப்ப நம்மளுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்குதுன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் செம்மண் வேணாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ 4த்துக்கும் கொடுத்துட்டு சென்டரில் அதே கலர் கொடுத்துட்டு ஆரஞ்சு கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். நடுவில் இந்த டாட் எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஹைலைட் பண்ணி ஆரஞ்சு கலரே வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோரணம் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நான் வந்து ரோஸ் கலர் வந்து சும்மா ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட்டில் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போட்டாலும், சிம்பிளாக போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்ருக்கு வேணால் செம்மண் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கோலம் பார்க்கலாம். இதுவும் 5.3 வரிசை. நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போடுறது வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து 3 டாட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேல் புள்ளியில் இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் கீழ் டைரக்ஷன்லையும் அதே மாதிரி வளைச்சி நம்ம வளைவு போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் வளைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியான ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு நடுவில் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நடுப்புள்ளி எல்லாமே இணைச்சி ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து போன கோலத்துக்கு போட்ட மாதிரி அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காலி இடத்துல எல்லாமே செம்மண் கொடுக்கலாம், இல்லை போன கோலத்துக்கு கொடுத்த மாதிரி கலர் ஹைலைட் பண்ணலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து இந்த பூ தனியாக தெரியட்டோன்றதுனால பூக்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செம்மண் விருப்பமாக இருந்தாலும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். புள்ளி கோலம், சிக்கு கோலத்திலும் இந்த மாதிரி ரங்கோலியோடு மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். சென்டரில் வேறு கலர் ஹைலைட் பண்ணிவிட்டு உள்ளே நான் அதே கலர் சேம் கலர் கொடுத்துருக்கேன். இந்த கோலத்தையும் வந்து நீங்கள் இந்த காலி இடத்துலலாம் கலர் கொடுக்குறதோ இல்லை செக்குடு கொடுக்குறதோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே கோலம் 4 வேரியேஷனில் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு சின்னதாக டாட் வச்சுட்டு ஒரு சின்ன அரும்பு பூ மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் வரைஞ்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன அரும்பு இல்லை தாமரை இல்லை விளக்கு அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் டாட்டுக்கு நான் ரெட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு பிளாக்குக்கு க்ரீன் எடுக்குன்றதுனால நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பிங்க்கு ரெட்டு எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த ரெட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு எல்லோ வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்ம சேம் டிசைன் கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வளைவு கொடுக்குறப்ப 4 கார்னரும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கோலம் பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். சின்னதாக வளைச்சி விட்டுட்டு அதே மாதிரி டாட்டுக்கு எல்லோவும் ரெட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரீன் வந்து உள்ளே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த டாட்டுக்கு மட்டும் கொடுத்தாலும் நம்மளுக்கு பார்க்க ரொம்ப லுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அவுட்ரு வந்து செம்மண் கொடுக்குறப்ப இந்த கோலம் வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு ஹைலைட் பண்ணும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மங்களமான பூஜை நாட்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான கோலமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் சரி,
இல்லை அவுட்ரு லைன் ஒன்று கொடுத்துட்டு உள்ள செம்மண் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூவை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் உள்ளே கொஞ்சோண்டு செம்மண் கொடுத்துருக்கேன். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கோலத்துக்கும் இதே மாதிரி செம்மண் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 லேயராக அவுட்லைன் கொடுத்துட்டு அவுட்லைனுக்கு மட்டும் செம்மண் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ 2 கோலமும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.